Hello friends, welcome to VR Tech. Top 15 upcoming bikes தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த top 15 upcoming bikes பிரைஸ் அடிப்படையா கொண்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹை பிரைஸ் டு லோ பிரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுல ஸ்போர்ட்ஸ் பைக், ஸ்போர்ட்ஸ் நேக்டு பைக், அட்வென்ச்சர் பைக்லாம் இருக்கு. எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் தான். புதுசா பைக் வாங்க போறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். TVS Apache RTR 310 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். TVS அதன் வரவிருக்கும் மோட்டார் சைக்கிளுக்கு ரொனின் பெயரை ட்ரேட்மார்க் பதித்துள்ளது. இது 300cc நேக்டு மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு பெயராக இருக்கலாம். 2021 ஆண்டில் இரண்டாவது TVS BMW பைக் அறிமுகப்படுத்தலாம் என்று TVS நிறுவனம் அறிவித்துள்ளது. இதை Apache RTR 310 என அழைக்கலாம். இந்த பைக்கின் விலை 2 லட்சமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஃபியூச்சர் வைஸ் இந்த பைக் LED ஹெட்லாம்ப், ரைஸ்டு கிளிப் அண்ட் ஹேண்டில் பார்ஸ், TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வித் ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் டியூல் சேனல் ABS உடன் வருது. வரவிருக்கும் பைக் Apache RR 310 BS6 போன்ற சேம் அண்டர்பின்னிங்ஸ், இன்வெர்டட் ஃபோக்ஸ் அப் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மோனோசாக் சஸ்பென்ஷன் உடன் வருது. ஈவன் இன்ஜின் கூட Apache RR 310 போலவே இருக்கு. RTR 310 ரெஃபரன்ஸ் TVS Apache RR 310 BS6. இது 34 PS பவர் அண்ட் 27.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மல்டிபிள் ரைடிங் மோட்ஸ் கொண்டிருக்கக்கூடும். TVS Apache RTR 310 காம்படிட் அகைன்ஸ்ட் BMW G310R, KTM 390 Duke, Benelli TNT 300 and Honda CBR 300R. TVS Apache RTR 310 2 லட்சம் விலையில் மார்ச் 2021 அறிமுகப்படுத்தலாம். ஹீரோ XF3R இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய இருசக்கர வாகன உற்பத்தியாளர் நிறுவனமான ஹீரோ XF3R கான்செப்ட் 2016 இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போவில் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிள் அக்ரெசிவ் ஸ்டைலிங் அண்ட் ரோப்ஸ்டர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்பியரன்ஸ் கொண்டுள்ளது. ஹீரோ XF3R நிறுவனத்தின் மோஸ்ட் பிரீமியம் அண்ட் ஃபிளாக்ஷிப் மாடலாக இருக்கும். ஹீரோ XF3Rல் 300cc லிக்விட் கூல்ட் 4-stroke 4-valve DOHC இன்ஜின் யூஸ் பண்றாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ் வித் டியூல் சேனல் ABS உடன் வருது. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப்னு பார்க்கும்போது ஹெட்லைட் LED, டெயில் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப் LED மூணுமே LEDல கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இன்வெர்டட் ஃப்ரண்ட் ஃபோர் சஸ்பென்ஷனும் ரியர்ல மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஹீரோ XF3R 1,85,000 என்ற விலையில் மார்ச் 2021 அறிமுகப்படுத்தலாம். சுசுகி இன்ட்ரூடர் 250 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். வரவிருக்கும் சுசுகி இன்ட்ரூடர் 250க்கான டிசைன் பேட்டர்ன் ஆன்லைனில் லீக்டு. மேலும் புதிய எக்ஸாஸ்ட் சிஸ்டம் டிசைனை வெளிப்படுத்துகின்றன. அதே ட்வின் மஃப்ளர் டிசைனை இது ரிட்டைன் பண்ணாலும் முன்பை விட ஸ்லிம்மராக தெரிகிறது. இந்த பைக் சுசுகியின் புதிய 250cc பிளாட்ஃபார்மை அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடும். அதாவது ஜிக்ஸர் 250 மற்றும் ஜிக்ஸர் SF 250 ஆகியவற்றை இயக்கும் அதே 249cc ஃபியூல் இன்ஜெக்டட் மோட்டரால் இது இயக்கப்படலாம். இதன் BS6 ஃபார்ம் மேக்ஸ் 26.5 PS பவர் அண்ட் 22.6 Nm டார்க் 6-speed கியர் பாக்ஸ் உடன் வருது. சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்தவரையில் சுசுகி ஜிக்ஸர் SF 250 போலவே இருக்கும் என எதிர்பார்க்கலாம். இருப்பினும் சாஃப்ட்வேரா ரைடிங் ஏற்ப டியூனிங் செய்யப்பட்டிருக்கிறது. பிரேக்கிங் செட்டப் பொறுத்தவரையில் டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ் வித் டியூல் சேனல் ABS உடன் வருது. சுசுகி இன்ட்ரூடர் 250 1,80,000 எக்ஸோரூம் விலையில் ஜூலை 2021 இந்த பைக்கை அறிமுகப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கலாம். பஜாஜ் பல்சர் RS 400 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். பஜாஜ் பல்சர் RS 400 ஒரு முழுமையான மோட்டார் சைக்கிள் ஆகும். இந்த ஆண்டு இந்தியாவில் வரும். இது ஃபிளாக்ஷிப் வேரியண்டாக இருக்கும். பஜாஜின் மாதிரி தயாரானதும் டிசைன் வைஸ் இது மிகவும் அக்ரெசிவாக தெரிகிறது. கட்ஸ், பிட்ஸ் மற்றும் பேனல்கள் அதன் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் யூஜ் ஸ்போர்ட்டி லுக் அண்ட் ஃபியூல் டேங்கும் பெரியதாக 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதாக வருகிறது. ஃப்ரண்ட் LED DRLகளுடன் ட்வின் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் உள்ளது மற்றும் ரேஸ் எக்ஸாஸ்ட் கொண்டுள்ளது. ரியர் சைட் LED டெயில் லைட்டுடன் யூனிக்யூ டைல் அண்ட் டிசைனை பெறுகிறது. இதன் பெரிமீட்டர் ஃப்ரேம், ஸ்டாண்டர்ட் ABS and nitric monocoque suspension at the rear end. Mechanically, new Pulsar RS 400 liquid cooled triple spark 373.2cc fuel injection system கொண்ட engine producing 42 PS power at 9000 RPM and 34.5 Nm torque at 7000 RPM produce பண்ணுது. mated with 6-speed gearbox உடன் வருது. மேலும் இது ஏறக்குறைய 165 km/h வேகத்தில் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பைக்கின் மைலேஜ் 25 to 35 km/L. RS 400 இன் கலர் சாய்ஸ் yellow, blue, red வண்ணங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பஜாஜ் பல்சர் RS 400 ரெண்டு வேரியண்ட்ல வருது. ஒன்று நார்மல், இன்னொன்று வித் ABS உடன் வருது. இதன் விலை 1,60,000 முதல் 1,80,000 வரை இருக்கும்.
இந்திய சந்தையில் பஜாஜ் பல்சர் RS 400 ஆனது KTM RC 390, நிஞ்சா 300, பென்னிலி TNT 300, Yamaha R3 மற்றும் TVS Apache RTR 310 போன்ற பைக்குகளுக்கு போட்டியாக வரும். ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350 பைக்கில் ஸ்போர்ட்டி ஸ்டாண்ட்ஸ், அப்ஸ்வர்ட் எக்ஸாஸ்ட், டைல் லேம்ப் மற்றும் விங்கர்ஸ் போன்றவை பார்ப்பதற்கு இன்டர்செப்டார் 350 போலவே இருக்கு. இந்த ரோட்ஸ்டர் ஒரு புதிய அப்செப்ட் எக்ஸாஸ்ட் வித் ஸ்டப்பியர் என்கேன் கொண்டுள்ளது. சிங்கிள் பீஸ் சீட் சீம்ஸ் ஃபிளாட்டர் அண்ட் வைடர். பொசிஷன் ஆஃப் த செயின் ஸ்விட்ச் ரைட் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ஸ்விங்காம் மற்றும் ரியர் வீல் அசம்பிளி சில மைனர் ரிவிஷனுடன் வருது. இது மெட்டியர் 350cc காணப்படும். அதே 349cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டட் கவுண்டர் பேலன்ஸ்டு இன்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. பவர் அவுட்புட்ஸ் 20.4 PS பவர் அண்ட் 27 Nm டார்க் மேட்டட் வித் 5-speed டிரான்ஸ்மிஷன். பைக்கின் அண்டர் பிங்ஸ் மெட்டியர் 350 போலவே இருக்கக்கூடும். ஸ்பிளிட் டியூல் கார்டல் ஃப்ரேம், டெலிஸ்கோபிக் ஃபோர்க் அண்ட் டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ். ஹண்டர் 350க்கும் மெட்டியாருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அதன் டயர் டைமென்ஷனாக இருக்கும். ஹண்டர் ஒரு ரோட்ஸ்டராக இருப்பதால் மெட்டியர் 19 ஃப்ரண்ட் அண்ட் 17 ரியர் வீல் கான்ஃபிகரேஷனை விட 17 இன்ச் வீல்ஸ் பயன்படுத்த வாய்ப்புள்ளது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொண்ட ட்வின் பாட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் போன்ற ஃபீச்சர்ஸ் ஹண்டர் 350 எதிர்பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்ட் 2021 ஆண்டின் நடுவில் ஹண்டர் 350 1,70,000 என்ற விலையில் அறிமுகப்படுத்தலாம். CF Moto 250 NK இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். CF Moto ஒரு சீன பைக் தயாரிப்பாளர். இது இந்தியாவில் அதன் 4 தயாரிப்புகளை சோதித்து வருகிறது. அவை 250 NK, 400 NK, 650 NK மற்றும் 650 MT. இதில் 250 NK நிறுவனத்தின் 250cc நேக்டு பைக். இது இந்தியாவில் KTM 250 டியூக்கிற்கு எதிராக போட்டியிடும். இதன் விலை 1,70,000 முதல் 1,75,000 வரை குறிக்கும். தற்போதைய KTM ரேஞ்ச் பைக்குகளை பார்க்கும் அதே வடிவமைப்பு நிறுவனமான கிஸ்காவால் வடிவமைக்கப்பட்ட இந்த பைக் மிகவும் ஸ்போர்ட்டி. ஃபியூச்சர்ஸ் LED ஹெட்லாம்ப், டைல் லேம்ப் மற்றும் டேன் இண்டிகேட்டர்கள் உள்ளன. இது 2 ப்ரீசெட் டிஸ்பிளே உடன் வரும் கலர் TFT ஸ்கிரீன் பெறுகிறது. CF Moto 250 NK 249.2cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜினில் இருந்து 26.5 PS பவர் மற்றும் 22 Nm டார்க் வெளிப்படுத்துகிறது. 2 பவர் மோட்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்போர்ட்ஸ், இன்னொன்று ரைன். இது 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் கிளச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் KTM பைக்குகளை போலவே லைட் வெயிட் ரிலீஸ் யூனிட் ஃப்ரேம் அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் யூஸ் பண்ணுறாங்க. USD ஃப்ரண்ட் ஃபோர் சஸ்பென்ஷன் அண்ட் மோனோசாக் ரியர் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இது ரேடியல் டயர்ஸ் உடன் வருது. 300 mm ஃப்ரண்ட் அண்ட் 245 mm ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் உடன் வருது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் KTM போலல்லாமல் இந்த பைக்குகள் CKD ரூட் வழியாக இந்தியாவிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் விற்கப்படும் பைக் 2 ஆண்டு அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வாரண்டியுடன் வந்தாலும் CF Moto இந்தியாவில் பைக்குகளை அதனுடன் வழங்குமா என்பதை பார்க்க வேண்டும். இந்தியாவில் CF Moto மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வருவதற்கு AMW மோட்டார் சைக்கிள்கள் பொறுப்பாகும். மேலும் 250cc நேக்டு பைக்கை மார்ச் 2021 அறிமுகப்படுத்தலாம். தற்போது வரை 2 டீலர்ஷிப்கள் மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று ஹைதராபாத்திலும் மற்றொன்று பெங்களூரிலும் உள்ளன. AMW மோட்டார் சைக்கிள்கள் திறக்க திட்டமிட்டுள்ளன. இது மும்பை மற்றும் சென்னையில் ஒரு சில டீலர்ஷிப்களுடன் உள்ளன. CF Moto ஒரு சீன பைக் தயாரிப்பாளர். Husqvarna SWAT Pillion 201 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். சக்கானில் உள்ள பஜாஜ் ஆலைக்கு அருகில் Husqvarna SWAT Pillion 200 சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது. புதிய Husqvarna பைக்கின் ஸ்டைலிங், அதன் பெரிய தோற்றம் SWAT Pillion 250 போன்றது. இது ஸ்க்ரம்லர் போன்ற தோட்டம், பிரேஸ்ட் ஹேண்டில் பார் மற்றும் அப்ரைட் எர்கனாமிக்ஸ் உடன் வருது. ஃபியூச்சர் வைஸ் இது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அண்ட் ஆல் LED லைட்டிங் சிஸ்டம். இங்கே விற்கப்படும் SWAT Pillion 250 போலவே இந்தியன் ஸ்பெக்ஸ் SWAT Pillion 200க்கு ஒரு பெரிய சிங்கிள் பீஸ் கிராப் ரைட் கொடுத்துருக்காங்க. பைக் பவரிங் 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke இன்ஜின். இது KTM 200 டியூக்கில் கிடைக்கின்ற அதே 25 PS பவர் அண்ட் 90 Nm டார்க் மற்றும் 6-speed டிரான்ஸ்மிஷனுடன் செயல்படுகிறது. KTM 200 டியூக் போலவே சேம் USD ஃப்ரண்ட் ஃபோர்க், மோனோஷாக் ரியர் ஃபோர்க் அண்ட் டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ், டியூவல் சேனல் ABS இந்தியன் ஸ்பெக்ல ஸ்டாண்டர்டாக வருது. SWAT Pillion 250 போலவே SWAT Pillion 200லையும் MRF Reeves FD டியூவல் பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் SWAT Pillion 200 இயர்லி 2021 லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். February 2021. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 1,50,000லேருந்து 1,65,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பஜாஜ் அவெஞ்சர் 400 இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். 13 மார்ச் 2018 இந்தியாவில் மிகவும் விரும்பப்படும் குரூசர் பஜாஜ் அவெஞ்சர் பைக். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும். ஒரு புதிய பெரிய இன்ஜின் பஜாஜில் உள்ளது. அது டாமினார் 373cc இன்ஜின் தான். இது பஜாஜ் அவெஞ்சரில் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தற்போதைய டாமினார் லிக்விட் கூல்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் 373cc இன்ஜினில் இருந்து அதிகபட்சமாக 35 PS பவர் மற்றும் 35 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உடன் வருது. புதிய அவெஞ்சர் 400 ஒரே மாதிரியான இயந்திர கட்டமைப்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டியூவல் சேனல் ABS உடன் வரலாம். சஸ்பென்ஷன் செட்டை பொறுத்தவரை டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க் அண்ட் ட்வின் ஷாக் அப்சர்வர் அட் த ரியர் எண்ட், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர், ட்ரிப் மீட்டர் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் டிஜிட்டலில் பார்க்கலாம். பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ். இந்த பைக் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதும் இது ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 மற்றும் தண்டர்பேர்ட் 350 போன்ற பைக்குகளுக்கு எதிராக போட்டியிடும். வரக்கூடிய அவெஞ்சர் 400 பைக்கின் விலை 1,50,000. எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட் ஆகஸ்ட் 2021. Yamaha WR155R இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். Yamaha WR155R ஆல்ரெடி தாய்லாண்டில் லான்ச் ஆன பைக்கு. இந்த Yamaha WR155R ஒரு ப்ராப்பரான ஆஃப் ரோட் பைக்கு. இன்ஜின் ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது 155cc டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸ், 16.7 PS பவர் அண்ட் 14.3 நியூட்டன் மீட்டர் டார்க், 2.7 PS பவர் அண்ட் 0.4 நியூட்டன் மீட்டர் டார்க் R15 பைக்கை விட குறைவான பவர் அண்ட் டார்க். இதனால் ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். வெயிட்னு பார்க்கும்போது 134 kg, 8 kg R15 வெர்ஷன் 3ஐ விட குறைவாக இருக்குது. இதனால் ஆஃப் ரோட் ரைட் பண்ணும்போது ஹேண்டிலிங்க்கு நல்லா இருக்கும். சஸ்பென்ஷன் பார்க்கும்போது லாங் டிராவல் சஸ்பென்ஷன் 41 mm டெலிஸ்கோபிக் ஃபோர்க் ஃப்ரண்ட்லேயும் அண்ட் 5 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் ரியர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 21 inch அண்ட் ரியரில் 18 inch ஸ்போக்டு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் அட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் எண்ட்ஸ். ஆனால் ABS தாய்லாண்டில் ப்ரொவைட் பண்ணல. இந்தியாவுக்கு வரும்போது Yamaha சிங்கிள் சேனல் ABS ஆஃபர் பண்ணுவாங்க. சீட் ஹைட் 888 mm. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. 8.1 liters தான் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இந்த பைக் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன், KTM அட்வென்ச்சர் பைக்குக்கு ஒரு சிறந்த காம்படிட்டராக இருக்கும். Yamaha WR155R ஜூலை 2021 அறிமுகப்படுத்தலாம். எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் 1,50,000. Yamaha XSR 155 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். ஏர்லி 2019 Yamaha XSR 700 அண்ட் Yamaha XSR 900 ரெண்டு மாடல்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் ஆகஸ்ட் 2019 தாய்லாண்டில் ஸ்மாலஸ்ட் நியோ ரெட்ரோ பைக்காக Yamaha XSR 155 லான்ச் பண்ணாங்க. இது ஒரு நல்ல லாஜிக்கல் பிஸ்னஸ் மூவ்மெண்ட். Yamaha அவங்க ப்ரீமியம் செக்மெண்ட்டை ஸ்மாலஸ்ட் ரேஞ்ச் அண்ட் மிடில் கிளாஸ் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணது நல்ல விஷயம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி Yamaha XSR 155 தாய்லாண்டில் லான்ச் ஆன பைக் தான். இது ஒரு நியோ ரெட்ரோ பைக் பேஸ்ட் ஆன் MT-15. ஸ்டைல்னு பார்க்கும்போது Yamaha XSR 700 அண்ட் Yamaha XSR 900 போலவே சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் டியர் ட்ராப் ஃபியூல் டேங்க், ஃப்ளாட்டட் சீட். Yamaha XSR பைக்கில் 155cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த பைக்கில் அவங்களோட ஸ்பெஷலான VVA டெக்னாலஜியும் இருக்குது. இது 19.3 PS பவர் அண்ட் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் மாடர்ன் ஃபீச்சர்ஸான LED ஹெட்லைட், LED டைல் லைட், சர்க்குலர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனலோட வருது. MT-15 என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் இன்ஜின் தான் XSR 155லையும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுலேயும் சேம் பவர் 19.3 PS பவர் அண்ட் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜின் மேட்டட் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. இந்த பைக்கில் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம், USD ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷன், மோனோசாக் ரியர் சஸ்பென்ஷன், அலாய் வீல்ஸ், டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. Yamaha XSR 155 சீப்பர் ப்ரைஸ் தேன் MT-15 அண்ட் R15 வெர்ஷன் 3. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பைக்கும் ஆல்ரெடி தாய்லாண்டில் லான்ச் ஆன பைக் அண்ட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க பைக் தான். ஸோ இந்த மூணுத்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது Yamaha MT-15 அண்ட் R15 வெர்ஷன் 3 இதை விட XSR 155 ப்ரைஸ் தாய்லாண்டில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போதும் கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Yamaha XSR 155 ப்ரைஸ் MT-15 அண்ட் R15 வெர்ஷன் 3 விட கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். Yamaha XSR 155 பைக்கில் மைலேஜ் நல்லா தரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 அண்ட் MT-15 என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் இன்ஜின் தான் Yamaha XSR 155லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க MT-15 அண்ட் R15 வெர்ஷன் 3ல எப்படி மைலேஜ் நல்லா கிடைக்குதோ அதே போல் கண்டிப்பாக XSR 155லேயே நல்லா கிடைக்கும். ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் மைலேஜ் தரும்னு எதிர்பார்க்கலாம். Yamaha XSR 155 ஏப்ரல் 2021 லான்ச் ஆகும். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 1,40,000. Aprilia Tuono 150 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். Aprilia Tuono 150 பைக் 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தப்பட்டது. நேக்டு பைக்கை தவிர இத்தாலியன் பிராண்டும் Tuono 150ஐ காட்சிப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் Tuono 150 அறிமுகம் செய்ய போவதாக Aprilia குறிப்பிட்டுள்ள போதிலும் இது குறித்து அதிக முன்னேற்றம் ஏற்படவில்லை. இருப்பினும் Aprilia Tuono 150 பைக் 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் அறிமுகமாகியது.
அப்ரிலா டியூனோ 150 இந்தியாவில் விற்பனைக்கு வரக்கூடிய மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டார் சைக்கிள். 150cc பைக்கில் 150cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் இடம்பெற்றிருக்கிறது. இது 18 PS பவர் மற்றும் 14 Nm டார்க் வெளிப்படுத்தும் என்று இத்தாலியன் தயாரிப்பு அறிவித்தது. இது பெரிமீட்டர் ஃப்ரேம், அலுமினியம் சுங்காம், USD ஃபோர்க் அண்ட் மோனோசாக் சஸ்பென்ஷன் போன்ற பிரீமியம் ஃபியூச்சரை கொண்டுள்ளது. அறிமுகப்படுத்தப்பட்டதும் அப்ரிலா டியூனோ 150 Yamaha MT-15க்கு போட்டியாக இருக்கும். அப்ரிலா டியூனோ 150 ஜூலை 2021 அறிமுகப்படுத்தலாம். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 1,30,000. அஃப்டெக்ஸ் ஜோன்டஸ் 125 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். அஃப்டெக்ஸ் ஜோன்டஸ் 125 என்பது ஒரு சைனீஸ் பிராண்ட் ஆகும். இது ஸ்ட்ரீட் பைக்ஸ், ஸ்க்ரம்ப்ளர்ஸ், கம்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் கெப்பாசிட்டி அட்வென்ச்சர் பைக்குகளை தயாரிக்கிறது. 2021ஆம் ஆண்டிற்காக ஜோன்டஸ் தனது ஜோன்டஸ் 125U மற்றும் ஜோன்டஸ் 125 GTயை ஐரோப்பிய சந்தையில் வெளியிட்டது. மற்ற சீன பைக்குகளை போல அல்லாமல் ஜோன்டஸ் பைக்குகள் நாக் ஆஃப் அல்ல, மாறாக இன்ட்ரெஸ்டிங் ஸ்டைலிங் கொண்டவை. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஜோன்டஸ் VX 310 312cc டூரர் விளங்குகிறது. ஜோன்டஸ் 125U மிகவும் தனித்துவமான ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் கொண்டுள்ளது. இது USD ஃபோர்க்ஸ் மற்றும் அலுமினியம் சிங்காம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதே சமயம் ஜோன்டஸ் 125 G1 அதன் ஸ்க்ரம்ப்ளர் ப்ரொஃபைல் வித் ரவுண்ட் LED ஹெட்லைட், இன்ஜின் கார்ட், பார் அண்ட் மிரர்ஸ் மற்றும் டியூல் பர்பஸ் டயர்கள் மூலம் வெளிப்படுத்துகிறது. அஃப்டெக்ஸ் ஜோன்டஸ் 249cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் கொண்டது. 24.47 PS பவர் அண்ட் 23 Nm டார்க் வெளிப்படுத்துகிறது. டுவெல் சேனல் ABS, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல், LED லைட்டிங் அனைத்தும் இதில் உள்ளது. அஃப்டெக்ஸ் ஜோன்டஸ் ஆகஸ்ட் 2021 அறிமுகப்படுத்தலாம். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 1,20,000. அப்ரிலா RS 150 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். அப்ரிலா 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் RS 150 கான்செப்ட் காட்சிப்படுத்தியது. இன்ஜின் ஸ்பெக்ஸ் தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணல. உண்மையில் எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தப்பட்ட பைக் அப்ரிலா RS 150 ஆகும். 2019ஆம் ஆண்டின் முற்பகுதியில் அப்ரிலா GPR 150ஐ ஒரு தனியார் நிகழ்வில் காட்சிப்படுத்தியது. இது RS 150க்கு மாறாக GPR 150ஐ இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று ஊடகங்களுக்கு வழிவகுத்தது. இந்திய சந்தைக்கு அப்ரிலா GPR 150ஐ RS 150 என மறுபெயரிட வாய்ப்புள்ளது. அப்ரிலா GPR 150 சீனாவில் கட்டப்பட்டுள்ளது. இதை CKD ரூட் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். இருப்பினும் அப்ரிலா 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் இந்தியாவில் பைக்குகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. புதிய பைக்கில் 150cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் 18 PS பவர் மற்றும் 14 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டைலிங் பொறுத்தவரை அப்ரிலா GPR 150 அப்ரிலா RS 150ஐ போல ஸ்போர்ட்டி அல்ல, ஆனால் பைக்கிற்கு பெரிமீட்டர் ஃப்ரேம், அலுமினியம் ஸ்விங்காம், USD ஃபோர்க் அண்ட் மோனோசாக் சஸ்பென்ஷன் ஆகியவை அடங்கும். அப்ரிலா GPR 150 இந்தியாவில் Yamaha R15 வெர்ஷன் 3க்கு போட்டியாக இருக்கும். அப்ரிலா RS 150 மார்ச் 2021 அறிமுகப்படுத்தலாம். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 1,20,000. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200T இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200T ஏர் கூல்ட் இன்ஜின் ஆயில் கூலருடன் வர வாய்ப்புள்ளது. டியூவல் பர்பஸ் கொண்ட பைக்கில் 18 PS பவர் at 8,500 RPM 16.45 Nm டார்க் at 6,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. டூரிங் ஓரியன்டான ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200Tயில் உள்ள மோட்டார் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கலாம். இன்ஜின் தவிர மீதமுள்ள மெக்கானிசம் மாறாமல் இருக்கும். இதில் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க், ரியர் மோனோசாக் சஸ்பென்ஷன், டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ், சிங்கிள் சேனல் ABSோட ஸ்டாண்டர்டாக வருது. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200T ஜூலை இறுதியில் அல்லது ஆகஸ்ட் 2021 அறிமுகப்படுத்தலாம். இதன் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 95,500. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடுவதற்காக 60 ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R பைக் ஆம்புலன்ஸாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக ஹீரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் ஒரு பெரியவருக்கு இடமளிக்க போதுமான பெரிய படுக்கையுடன் கூடிய பக்கவாட்டுடன் வருகிறது. பொதுவாக முழு அளவிலான ஆம்புலன்ஸால் அணுக முடியாத தொலைதூர இடங்களை அடைய இது உதவ வேண்டும் என்ற நோக்கில் மோட்டார் சைக்கிள் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்லைட் ஸ்போர்ட்டி டிசைன் கொண்டுள்ளது. இது கூர்மையான தோற்றமுள்ள ஹெட்லாம்ப், ஸ்கல்ப்டட் ஃபியூல் டேங்க் அண்ட் ஏரோடைனமிக் சரவுண்ட் இன்ஜின். இதன் ஹெட்லைட் ஹாலஜன், டைல் லைட் LED. இது ஃபியூச்சர்களின் எக்ஸ்டென்சிவ் லிஸ்ட் கொண்டிருக்கவில்லை என்றாலும் எக்ஸ்ட்ரீம் 200R ஒரு அனலாக் டேக்கோமீட்டருடன் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருடன் வருகிறது. இது தவிர இது ஸ்பிளிட் கிராப் ரயில், ரியர் டயர் ஹங்கர், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ், சிங்கிள் சேனல் ABS, இன்ஜின் கவுல் அண்ட் 17 inch அலாய் வீல்ஸுடன் வருது. எக்ஸ்ட்ரீம் 200R பவரிங் 199.6cc single cylinder air cooled engine produce maximum power at 18.4 PS and maximum torque at 17.1 Nm, mated with 5-speed transmission.
Hero claims fuel efficiency 40 km and 112 km/h top speed. Xtreme 200R, Bajaj Pulsar 220F and TVS Apache RTR 204V போன்ற பைக்குகளுக்கு போட்டியாளராக வந்துள்ளது. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R ஜூன் 2021 லான்ச் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 93,400. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதுபோல் தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஓகே நண்பா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.